வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். 20/6/2026 பொன் மாலை பொழுது கனடாவிலே. அந்த பொழுதிலே மிக முக்கியமாக ஒரு விருது வழங்குகின்ற நிகழ்வு. பிரதான மண்டபத்தினுடைய வாசல் தளம் இவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன விருது வழங்குகின்ற நிகழ்வு என்றால், கனடாவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற, ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிஹைண்ட் மீ மீடியா, அந்த பிஹைண்ட் மீ மீடியாவினுடைய லெஜண்ட் அண்ட் ஐகான் 2026 அவார்ட்ஸ் பல்வேறு துறை சார்ந்த சாதித்தவர்களுக்கு அந்த விருதை வழங்கி கௌரவிப்பது வழக்கம். அந்த வகையிலே நாங்கள் சிறப்பாக அழைக்கப்பட்டதனால் எங்களுடைய டிக்கெட்டுகள் இருந்தபடியது. உடனடியாக நாங்கள் காவலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு உள்நோக்கி போனால், அங்கே இப்பொழுது நிகழ்வு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கு. அங்கே வெளியில் வந்து கனவேர் வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரங்கம் முழுவதும் அனைவருமே வந்து நிரம்பி இருக்கின்றார்கள், நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த டேபிளில் வந்து பலரும் வந்து அங்கே வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விருது பெறப்போகின்றவர்களும் குறிப்பாக ஓட்டோவாவில் கியூபெக்கில் இருந்து கூட வந்திருந்தார்கள் தூர நேர பயணமாக. அதைவிட இங்கே பலர், இங்கே பாருங்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூட இந்த இடத்திலே வந்து விருதை பெறுவதற்காக, சாதனை விருதுகளை பெறுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பலராலும் இந்த மண்டபம், அழகிய மண்டபம் வந்து கலை நயமிக்கதாக ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபம் முழுவதுமே பார்வையாளர்களினால் நிரம்பி வழிந்திருந்தது. கனடாவிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விருது வழங்குகின்ற நிகழ்வை பிஹைண்ட் மீ மீடியா ஒழுங்கு அமைத்திருந்தது. அந்த வகையிலே பார்க்க போனோம் என்றால், ஒவ்வொரு தரப்பிலையும், அதாவது பாதுகாப்புத்துறையில், அதாவது தமிழர்களுக்கு பாதுகாப்புத்துறையில், சட்டத்துறையில், வைத்தியத்துறையில், சத்திர சிகிச்சையல் துறையில், மீடியா துறையில், வெவ்வேறு துறைகள், கலைத்துறைகளில் சாதனை புரிந்தவர்கள் அல்லது கொஞ்சம் உச்சம் தொட்டவர்கள், வளர்ச்சி கண்டு வருபவர்களை வந்து இனம் கண்டு அவர்களுக்குரிய விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக கோலாகலமாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பார்ப்போம். ஒவ்வொரு டேபிளையும் பாருங்கள், எவ்வளவு பேர். சமாந்தரமாக வேறு நிகழ்வுகளும் இந்த சனிக்கிழமை விடுமுறை நாட்களில் நடைபெற்றாலும் பலர் இங்கே தங்களுடைய கலைஞர்கள், ஈழத்து கலைஞர்கள் பாராட்டப்படுவதை எண்ணி ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பாருங்கள், முதலே சிற்றுண்டிகள், மற்றது மாம்பழ சாறு இங்கே அனைவருக்கும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்கள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கனடாவுக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் 4 டைம்ஸ் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஏஜே சீனிதாஸ் வந்திருந்தேன், அப்புறம் ஷூட்டிங்ஸ். ஸோ கனடா வந்து இப்போ என்னோட இன்னொரு ஹோம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டீம், எங்களுடைய மூவி டீம், சூரிய பிரகாஷ் கியூபாலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம டீம் அண்ட் கனா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் மை பார்ட்னர் இன் ஏக்யூ மூவிஸா. ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட் கனாவையும் பிஹைண்ட் மீடியாவை வந்து என்கரேஜ் பண்ண தான் வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு சாதிக்க சொல்லி தோணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோட ஃப்ரெண்டு பேர்ஜா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறோம்ல, அக்காச்சி ரைட், aakachi.com. ஸோ பேர்ஜாலாம் வந்து ஒரு 2 years பேக் நான் ஸ்ரீலங்காவில் மீட் பண்ணும்போது அப்போ தான் ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ். இப்போ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க, நல்ல விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஃபினட்டாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். வெல் டன் பேர்ஜா. அண்ட் இன்னும் நிறைய பேர் பேர்ஜா வந்து நான் பார்த்தபடியாக சொல்கிறேன். மற்ற ஜனனி வந்து ஜனனி போட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எல்லாருமே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஆசை வந்து இதுதான், இலங்கை தமிழ் வந்து இலேசப்பட்டவர்கள் இல்லை. என்னால் முடிஞ்சது எப்படின்னா, நான் எனக்கு கடவுள் புண்ணியத்தால் வந்து நான் வந்து இந்தியாவுக்கு போய் தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாத்தையும் நினச்சிட்டேன். ஸோ அது மூலமாக இப்போ நம்ம பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனடாவில் இருக்காங்க. நிறைய டேலண்டட்
ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், கேமராமேன் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் கனடாவுக்கும் மாறி மாறி போய் ஒரு 3 படம் ரெடி பண்ணோம். ஸோ அதில் அந்த கியூபா, சூரிய பிரகாஷ் எல்லாரும் வந்து இங்கே பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து அதே மாதிரி என்னுடைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வெகு விரைவில் வந்து இலங்கை தமிழெல்லாம் பெருமைப்படுறாங்க. வச்சிருக்க பிராமின்னு சொல்லி தன்னையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து அவருடைய கனவு. இந்த நிகழ்ச்சிக்காக அவர் கனவு மட்டும் இல்ல, செதுக்கி இருக்கிறார். ஒரு ஸ்டாச்சு எப்படி செதுக்குமோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த பின்னுக்கு ஒரு அழகான டோக்கி அந்த பிக்சர் வந்து பாக்குறீங்க. அதை அவரே டிசைன் பண்ணி ஒரு சிலையை செதுக்கினாலே அது இதோ கோலாகலமாக பிஹைண்ட் மீ லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான் 2026 அவார்ட் செரிமனி உத்தியோகபூர்வமாக அதனுடைய பணிப்பாளர், நிறைவேற்று பணிப்பாளர் ஹனா செல்வா அவர்களுடைய வருகையின் மூலம் அது வந்து மேடையிலே அவர் எல்லோருக்கும் கையசைத்து அவருடைய உரையை தொடங்கி வைத்ததன் பின்னர் இங்கே கோலாகலமாக மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாரியோ சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்கள் என்று பலர் வந்திருந்தார்கள். இதிலே கனா செல்வா அவர்கள் தன்னுடைய வெற்றி பயணத்தை தன்னுடைய மீடியா உறுதுணையாளர்கள் தங்களுடைய மீடியா படையை மேலே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி இருந்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய விருதுகள் அறிவிக்கப்பட்டு உரிய முறையிலே மெடல் வழங்கப்பட்டு, பூங்கொத்து வழங்கப்பட்டு, சான்றிதழ் வழங்கப்பட்டு, பின்னர் மிகவும் பொருத்தமான விருதும் வழங்கி வைக்கப்பட்டது. உங்களை கேள்வி கேட்கறது அளவுக்கு எங்களுக்கு தகுதியும் இல்லை, படிப்பதியும் இல்லை. So please, how you feel? Couple of words for our audience. Thank you. நான் கொஞ்சம் கதைக்கிறது கூட I'll try to make it short. இந்த விருது எனக்கு இந்த விருதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை, right? And Dr. Mailasan, you are wonderful people, and you are key. Thank you, thank you, thank you. Thank you, thank you, thank you, thank you. Everyone that helped me get here. So this award is not for me, it's for everyone that helped me get here. Thank you, Joseph. நான் கொஞ்சம் பயமா இருக்குது, 3 பேர் வந்திருக்கிறீங்க. So Joseph, thank you for your service, gentlemen. But உங்களுக்கு ஒரு எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். எங்களுடைய
இந்த மாதிரி சிவசங்கர் பசுபதி. இதிலே பல சாதனையாளர்கள் மனம் மகிழ்ந்த தருணங்கள், தங்களுடைய விருதுகளை இன்றைய தந்தைய தினத்துக்கு அர்ப்பணித்தமை என்ற நெகிழ்ச்சியான விடயங்களும் இடம்பெற்றன. அதைவிட இந்த ஈழத்திலே இருந்து பிக் பாஸ் மூலம் மற்றும் ஒவ்வொரு படங்கள் மூலம் வந்து அறிமுகமாகி ஈழத்து நடிகை ஜனனி அவர்களும் இங்கே வந்திருந்தார். அதான் பிஹைண்ட் மீடியா. அதே ஒரு 3 kgs. அதான் கனா 3 மாசமா செதுக்கி செய்தவர். இதை நீங்க இப்படி செய்தால மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. கண்டிப்பா தம்ஸ் தேவையில்லை, வீட்டில் இதே Thank you, Janani. Thank you so much. Thank you. I have a very quick question for Janani. A very quick one, because மீடியால யங் ஏஜ்ல இருந்து நானும் இருந்து நிறைய நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைக்க இந்தியாவுக்கு போறதுனாலே ஒரு பயம். அதுவும் எங்களை தமிழ் பெண்களுக்கு வந்து அது செம்ம பெரிய பயம். நிறைய யங் ஆர்டிஸ்ட் இங்க இருக்கிறாங்க வித் ட்ரீம்ஸ். அவங்களுக்கு மட்டும் உங்க சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இருக்கிற ஜர்னலிஸ்ட் எல்லாமே ரொம்ப தெளிவு. நான் சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்காது, அது காட்டுறதுக்கு நாங்கள் தான் பண்ண வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க, ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜனனி. எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் இன்னும் சக்ஸஸ்க்கு வாழ்த்து விடுறோம். தேங்க்யூ. Thank you. வயதானாலும் அந்த ஆதாயம் டான்ஸுக்கு வந்துட்டு போகல. தேங்க்யூ. ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ. Thank you. Thank you, guys. Thank you. Thank you. தொலைபேசியின் ஊடாக எந்த சிரமமும் வரக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் கரிசனை இருந்தவர். இதுக்கு மேலேயுமாக டாக்டர் மைலாஷா நன்றி. நோயின்னு சொல்லிக்கு எங்களுக்கு ஒரு டென்ஷன் ஒரு இதாக பார்க்குறோம், ரைட்? அதுக்கு முதல் அது நோவலாக 90% ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 90% க்யூர் ஆகும். புற்றுநோய் எடுத்துக்கொண்டால் எல்லாரும் all the way from Sri Lanka. Thank you. வயதானாலும் அந்த ஆதாயம் டான்ஸுக்கு வந்துட்டு போகல. தேங்க்யூ. ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ. ඔවුන්ට ජී
எக்ஸலன்ஸ் அவார்ட் விருதினை வழங்குவதில் பிஹைமே மீடியா பெருமை கொள்கிறது. மருத்துவத்துல இவ்வளோ சாதிச்சிருக்கிறீங்க. a few words from you please. நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மிஸ்டர் கமல செல்வராஜா, டாக்டர் மைலாஷன், ஏஎம் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த அவார்டை யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே கூப்பிட்டு கனடாவில் வந்ததுக்கு, கனடாவில் நான் அதை பெற்றுக்கொள்றதுல ஒரு சரியான சிறப்பாக இருக்கும். என்னுடைய அம்மா, தங்கச்சி, தம்பி, அவையோட குடும்பங்கள், மாமா. And in the meanwhile, ladies and gentlemen, proceed the next video. இந்த எழுத்துக்களால் ஆண்டு இந்த எழுத்தாளர் இணையத்தை தொடர்ந்து அயராது நடாத்தி வந்திருக்கிறார்கள். Thank you, guests. Thank you, guests.